தமிழ்நாட்டுல வரலாறு காணாத ஒரு தேர்தலாக இருக்கும். திமுகவை பாரு, திமுக தோக்கும் போதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு ஓட் ஷேர்ல அது தோத்திருப்பாங்க. இப்ப பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக சிறுபான்மைகளுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு தான் அவங்க மேக்சிமம் டார்கெட் பண்றாங்க. சிறுபான்மைகள்ல முஸ்லிம்ஸுக்கே பிரிச்சு பேசுவாரு, இவர் உருது முஸ்லிம், இவர் தமிழ் முஸ்லிம் அப்படின்வாரு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அந்த 45-50% ஓட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பர்சன்டேஜ் ஷேர் ஆகும் போகுது. என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியும் சரி 3 டிஜிட்டுக்கு போக மாட்டாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஆய்வாளர் மற்றும் பத்திரிகையாளரான நஸ்ரத் அலி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் நெக்ஸ்ட் வீக் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் ப்ரெடிக்ஷன் டிஃபரெண்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக ஜெயிக்கும், அந்த பக்கம் அதிமுக ஜெயிக்கும், சில பேர் 2 பேருக்கு ஈக்குவலா நிற்கும், அந்த மாதிரிலாம். சோ ஒரு அரசியல் ஆய்வாளரா நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? திமுக வருமா, அதே ஆட்சி தொடருமா, ஸ்டாலின் தொடருவாரா, இல்ல என்டிஏ கூட்டணி மறுபடியும் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா? சரி, இந்த தடவை தமிழ்நாட்டுல வரலாறு காணாத ஒரு தேர்தலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரலாறுல இது போல ஒரு தேர்தலே நடந்தது இல்ல. அது போல ஒரு தேர்தல் இந்த வாட்டி நடக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான், நான் ஏதோ புதுசா உங்களுக்கு சொல்லல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகா இன்னைக்கு ஒரு மிக பலமான ஒரு அணியாக தாவேகா இப்போ களத்துல இருக்கு. ஒண்ணு, விஜய் ஒரு திரைப்பட ஹீரோ, அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங். இதுதான் நாங்க முதல்ல கணித்தோம். அவர் அவருடைய கட்சிய லான்ச் பண்ணும்போது நாங்க நினைச்சோம் அவர் ஒரு ஆக்டர், அதனால அதோட இந்த விஷயம் முடிஞ்சிடும், ஒரு 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 பொதுக்கூட்டத்தோட இந்த விஷயம் முடிஞ்சிடும், அடுத்த கட்டத்துக்கு இது நகராது அப்படின்றதுதான் எங்களுடைய இதுல இருந்தது. ஆனா அது போக 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 ரொம்ப தீவிரமாவே போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இப்போ இந்த கேம்பெயின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துல அது ஒரு இடம் 2 இடம் இல்ல, சில இடங்கள்ல தோய்வா இருந்தது, சில இடங்கள்ல மக்கள் ரொம்ப வர வச்சாங்க, சில இடத்துல வர வைக்கல அப்படின்னு எதனா நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே தெரியல. எல்லா இடத்துலயுமே எங்கே போனாலும் மக்களுடைய பெரிய வரவேற்பு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ தடைக்கு உண்டா தேர்தல் இறங்கி வந்துச்சு, 23ஆம் தேதி இருக்கு. இந்த தேர்தல் நேரத்திலையும் மக்கள் திரண்டி அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னா, இது ஒரு கவலையான ஒரு விஷயம். 2 திராவிட கட்சிகளுக்கும் இது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். சரி சார், அப்படி விஜய் அவர்கள் வர தாக்கத்தினால இப்போ அதான் சார், ஸ்டாலின் அவர்களே தொடர வாய்ப்புகள் இருக்குதா, இல்ல விஜய் அவர்களே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல என்டிஏ கூட்டணி வருமா? சரி, இதுல இப்போ பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விஜய் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எதிரியாக நான் கருதினது திமுக, எனக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் இந்த களம் அப்படின்றது விஜயோடைய கருத்து. இப்போ அந்த கருத்தை வச்சு நம்ம ஒரு சின்ன விஷயத்த, நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம இங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு அதிமுக சார், அதிமுக போன வாட்டி என்ன அவங்களுடைய ஓட் ஷேர் இருந்தது, அதுல அவங்க எத்தனை சீட் அவங்க வாங்குறாங்க அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, 28% அதிமுகவுக்கு போன வாட்டி ஓட் ஷேர். அதுல அவங்க கிட்டத்தட்ட 66 இடங்கள்ல அவங்க வெற்றி பெறாங்க. சரிங்களா? இப்போ அதிமுக இத அச்சீவ் பண்ணது எப்படின்னா, 10 வருஷத்துக்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துட்டு கூட அந்த தோல்வி மோசமான தோல்வியே இல்லை. நம்பர் 1, அந்த தோல்வி அது ரொம்ப மோசமான தோல்வின்னு சொல்ல முடியாது. அதிமுக இது வரைக்கும் வரலாறுல மோசமான, நான் சொல்றது மாநில தேர்தல்ல வரலாறுல அவங்க என்னைக்குமே மோசமான தோல்வின்றத பதிவு பண்ணல. திமுக சின்ன வாட்டி பண்ணியிருக்கு, ஆனா அதிமுக இது வரைக்கும் பண்ணல. இதனால எங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, அதிமுகவுடைய ஓட் ஷேர் அது எப்பயுமே பர்மனண்டாவே இருக்கும். அது என்னைக்குமே குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ இதை ஏத்திக்கிறீங்களா? ஆமா சார். ஆமா விக்ரம் சார். ஆமா. அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்க, அவங்களுக்கு பிக்சடா இருக்கு. இது புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஆனா அதிமுகவுக்கு இந்த சதவீதம் ஓட் ஷேர் இருக்கு. இது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு.
சரி, இப்போ ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை பாருங்க. திமுக தோக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஓட் ஷேர்ல அது தோத்திருப்பாங்க. நீங்க கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிருப்பாங்க ஓட் ஷேர்லாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 22% கூட போயிருக்காங்க. 32% கூட போயிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் இருந்தது சார். 2011 எலெக்ஷன் நடக்கும்போது நானே ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். அப்ப என்ன சொன்னா, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வந்து அருமையான திட்டங்கள். திமுகவுடைய திட்டங்கள் வந்து ரொம்ப அருமையான திட்டங்கள் இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த இவ்வளவு திட்டங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 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 மகான் இல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு கடவுள் சம்பந்தப்பட்டது எதுனா இருந்தாலும் அவங்களும் வந்து இவ்வளவு திட்டங்கள் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திமுக திட்டங்கள் கொடுத்திருக்கு. அதனால இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்க முடியாதுன்னு தான் எல்லாரும் கடத்தினாங்க. ஆனா 2016 அவங்க தோத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்ன இருந்த ஆட்சி வந்து அவங்க அவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அந்த நேரத்துல நீங்க 2011 நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சுட்டு அவங்களுடைய ஓட் ஷேர் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கம்மி. 22% அவங்க ஓட் ஷேர் போயிடுச்சு. சோ இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு இந்த நிலை இல்லை, திமுகவுக்கு மட்டும் இந்த நிலை 1க்கு 3 வாட்டி இந்த நடைகள் நடந்திருக்கு. அவங்களுடைய ஓட் ஷேர் கம்மியா இருக்கு. இப்ப பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து சிறுபான்மைகளுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு தான் அவங்க வந்து மேக்சிமம் டார்கெட் பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல இன்னைக்கு ஆய்வுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா அதுல குறைஞ்சது 40% இளைஞர்களோ இல்ல பெண்களோ அவங்களுடைய ஓட்டு வந்து தாவேகாவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்து ஒரு வெளிப்படையாக வந்து பல ஆய்வுகள் வந்து அதுல சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு 40%ன்றது ஒரு பெரிய பர்சன்டேஜ் இருக்கிறதுல. இது எப்படி 40% ஒரு பெரிய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஓட்டு வந்து ஆண்களுக்கு 10 லட்சம் ஓட்டு 11 லட்சம் ஓட்டு ஜாஸ்தி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2.25 கோடி ஓட்டு வந்து ஆண்கள், 2,89,00,000 வந்து பெண்கள். அப்போ அதுல இருந்து ஒரு 40% ஓட்டு அவங்களுக்கு போகுது, சிறுபான்மைகளுடைய ஓட்டும் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெஃபினெட்லி டிஎம்கே உடைய ஓட் ஷேர்ல கட் ஆஃப் இருக்கு, அது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதிமுக குறையுமான்னா அது குறையறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. இதுக்கு முன்ன வரலாறுல பார்த்தாலும் அவங்களுடைய ஓட் ஷேர் மேக்சிமம் 30க்கு கீழே வந்ததே இல்லை, 28-30க்கு கீழே அவங்களுக்கு வந்ததே இல்லை. ஆனா இப்ப அவங்களுடைய அணி வந்து 2 அணிகளோட சேர்த்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அணி வந்து 2 அணியுமே பாத்தீங்கன்னா திமுகவுடைய அணியில சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதிமுகவுடைய அணியில எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா வந்து தேர்தலையே எதிர்கொள்றாங்க. அதே மாதிரி இப்போ அந்த சிறுபான்மையர்கள் ஓட்டு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட திமுகன்ற ஒரே ஒரு கட்சிக்கு தான் போய் சேரும். சோ இந்த தடவை அதுவுமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்ப வந்து அதிமுக என்டிஏ கூட்டணியில வந்து எப்பயுமே சார் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக அதிமுக அப்படின்னு நீங்க வந்து பேசும்போது சிறுபான்மைகள் அப்படின்னா அது வந்து அவங்க அதை கிளைம் தான் பண்ணுவாங்க, திமுகவுக்கு தான் சிறுபான்மைகள் ஓட்டு வரும் அப்படின்றது. அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லை சார். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏன்னா விஜய் அவர் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியும் நடத்தினாரு, அதை நான் பார்த்தேன். அப்ப எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய திமுகவுடைய இஃப்தார் நிகழ்ச்சியோட விஜயோட இஃப்தார் நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நல்ல சுகட்சமா இருந்தது, இன்னும் கொஞ்சம் நல்ல ஆர்கனைஸ்டா இருந்தது. ரொம்ப அதுல மக்கள் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த 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 விஷயத்த நீங்க வந்து கணக்குல வைக்கலைன்னா திமுகவுக்கும் நல்லது. என்னன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மைகளை ஓட்டு மொத்தமா எங்களுக்கு வரும் அப்படின்றது அவங்க நம்பினாங்கன்னா அது அந்த நம்பிக்கை தப்புன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ வந்து அதுக்கு மாற்றம் வந்துச்சு. ஏன்னு சிறுபான்மைகளுக்கு என்ன இருந்தது ஒரு விஷயம் வந்து அதிமுக வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஒரு கொள்கை இருக்கு. அது இல்லாம வந்து அவங்க எப்பயுமே சொல்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணியில கொள்கை கூட்டணியும் தேர்தல் கூட்டணியும் வேறு வேறு. நாங்க வந்து எங்களுடைய கூட்டணி மொத்தமாவே வந்து கொள்கை கூட்டணியில இது தேர்தல் கூட்டணி. இந்த விஷயத்த வந்து சிறுபான்மை மக்கள் வரைக்கும் போய் அவங்க பலமா சேர்க்கலன்றதுதான் என்னுடைய ஒரு இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு.
அவங்க இத பலமா சேர்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கூட வந்து சிறுபான்மைகள் ஓட்டு வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ரொம்ப பேருக்கு புரிதல் வந்திருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல சிறுபான்மைகள் கிறிஸ்டியன்ஸோ முஸ்லிம்ஸோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்காங்க. அவை தலைவரே வந்து தமிழ் மகன் ஹுசேன் தானே. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடுடைய ஹிஸ்டரியில திராவிடத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமான கட்சி புரியுங்களா? அந்த கட்சியில ஒரு அவைத்தலைவரை முஸ்லிமாக வைத்தது அதிமுக மட்டும்தான். ஸோ இதை வந்து நீங்க குறித்து நீங்க வைக்கணும். இது அண்டர்லைனே பண்ணலாம். இது ஹிஸ்டரியில ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் ஃபார் த ஏடிஎம்கே ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி மைனாரிட்டிஸ்க்கும் வந்து இது பெரிய சந்தோஷமான விஷயம். இது இட் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட் ஆக்சுவலி. ஸோ அந்த வகையில வந்து அதிமுக உடைய பக்கம் சிறுபான்மைகளுடைய வாக்குகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுகவுக்கு இருந்த வாக்குகள்ல குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கூட இல்லை சார். ஓகே சார். பட் இருந்தாலுமே வந்து திமுகவோட கம்பேர் பண்ணும்போது சார் என்டிஏ கூட்டணியில பார்த்தோம் அப்படின்னா அந்த சிறுபான்மையினர்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது அந்த எம்எல்ஏ சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்கப்பட்டிருக்கேன் சார். அதுவும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 சீட்ல ஒரு சீட்டு கூட வந்து சிறுபான்மையினருக்கு இல்லவே இல்லையே சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஜகவுடைய இன்னைக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு வலுவா இருக்குதான்னா இல்ல, அவங்க இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்கன்றதுதான் உண்மை. இதுல எந்த ஒரு மாற்ற கருத்து கூட இல்லை, உண்மை. அப்ப அவங்க நின்றே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையா கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அப்போ அதே நேரத்துல ஒரு சிறுபான்மை நின்றாருன்னா சுத்தமா அந்த சீட் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது, கைவிட்டு போயிடும். அதனால இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிறுபான்மைகளும் அதை எதிர்பார்க்கல, பாஜகவும் அதை எதிர்பார்க்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ 4வது கூட்டணியா இருக்கக்கூடிய நம்ம சீமான் கூட்டணி கூட சொல்ல தனியா நிக்கிறாப்ல, சீமானுடைய தாக்கம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்துமா என்ன? இல்ல, சீமான் வந்து படிப்படியாக வளர்ந்து படிப்படியாக அவங்க வந்து வந்திருக்காரு. ஆனா அவருடைய கொள்கை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திராவிட கொள்கை இல்ல. அவருடைய கொள்கை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேசிய கொள்கை இல்ல. அவருடைய கொள்கையே வேற சார். அவரை விட்டீங்கன்னா தமிழ்நாடு தனியா தூக்கிட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன் இந்தியால இருந்து. அவர் ஒரு 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 மாதிரியான விமர்சனங்கள் பண்ணுவாரு. சிறுபான்மைகள்ல முஸ்லிம்ஸுக்கே பிரிச்சு பேசுவாரு. இவர் உருது முஸ்லிம், இவர் தமிழ் முஸ்லிம் அப்படின்வாரு. என்னன்னோ சொல்லுவார். அவருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாரு. அவருக்கு ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது அவருக்கு ரசிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அவருக்கு எந்த முன்னேற்றமோ எந்த வகையான அவருக்கு அரசியல்ல ஒரு இடமோ இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே இல்லை சார். ஓகே சார். அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க விஜயோட ஓட்டு வந்து வங்கி நல்லா இருக்கு அப்படின்ட்டு. சோ இப்போ பெருசா பார்க்கப்படுறது என்ன பண்ணா விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டுகள் எந்த கட்சியில இருந்து அதிகமா ஓட்டு வந்து அவருக்கு வந்து சேரும்? திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஓட்டுகளா? ரொம்ப 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 அருமையான ஒரு கேள்வி சார். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு சார், உங்ககிட்ட ஒரு 12,000 ரூபாய் இருக்கு, இல்ல 14,000 ரூபாய் இருக்கு சார். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து நேரடியாகவே உங்க கூட சண்டை போடுறாரு, அந்த காசை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவேன்றாரு. ஓகே, என்கிட்ட இருக்கிற 10,000 ரூபாய் என்கிட்ட அப்படியே தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு அந்த அவர் பறிக்கிற அந்த பணத்துல இருந்து எவ்வளவு பறிப்பாருன்றது ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு, புரியுங்களா? அவர் சொல்றாரு நான் வந்து மொத்த காசை வாங்கிட்டேன், இல்ல பாதி காசை வாங்கிட்டேன்றாரு. அப்போ என்கிட்ட இருக்கிற என் பணம் வந்து அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட யாரும் பறிக்க வரல. சோ நான் இதுக்கு முன்ன உங்களுக்கு சொன்னேன், ஏடிஎம்கே உடைய ஓட் பேங்க் வந்து அது வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப மட்டமா போனதே இல்லை. போன வாட்டி 10 வருஷத்துக்கு பிறகு கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடைய மரணத்துக்கு பிறகும் புரியுங்களா இந்த அளவுக்கு பலமா ஒரு எதிர்கட்சிக்காக 66 சீட்டை வந்து அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னா அது நிஜமா பாராட்ட வேண்டிய விஷயம். சோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த விதமான ஒரு லாஸ் கூட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்க நடக்கிற களத்துல சண்டை என்னன்னு கேட்டீங்கன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அந்த 45-50% ஓட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதுதான் இப்போ அந்த 50% ஓட்டுல உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அந்த 50% ஓட்டுல தாவேகா 20% வாங்கிடுச்சுன்னா அப்போ திமுகவுக்கு 30% இருக்கும். இல்ல தாவேகா 10% வாங்கிச்சுன்னா திமுகவுக்கு 40% இருக்கும். ஆனா அதே நேரத்துல அதிமுகவுக்கு இன்னைக்கு
நீங்க எல்லாருடைய இப்போ பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஓட் ஷேர் வந்து ஒரு 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 கணிசமான அளவுக்கு வந்து நல்ல உயர்ந்திருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். ரெண்டாவது அவங்க கூட இருக்கிற ஜி.கே. வாசனோ இல்ல எத்தனை வேற வேற சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களோ அவங்க அவங்க வந்து இப்ப களத்துல ரொம்ப அருமையா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன தெரிஞ்ச வரைக்கும். சோ அந்த வகையில வந்து இவங்களுக்கு குறைஞ்சது அதிமுகவுக்கு குறைஞ்சது மினிமம் 38% ஓட் ஷேர் கன்ஃபார்மா இருக்கு சார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கூட இல்ல. ஆனா இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து ஷேர் ஆகும் போகுது. என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சியும் சரி 3 டிஜிட்டுக்கு போக மாட்டாங்க, 100 தாண்ட மாட்டாங்க சார், எந்த கட்சியுமே. இது என்னுடைய ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. எந்த கட்சி இருந்தாலும் 100 வந்து கிராஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளதான் இருக்கும். அது இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெரி லைக்லி இட் குட் பி a coalition government either side, any side. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, வரலாறுல நீங்க பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க. கட்சிகள் தாவும், இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க வந்து தாவறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்கு சார். லாட் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து இங்கிருந்து இந்த 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 அணியில இருந்தவங்க இங்க போவாங்க, இந்த அணியில இருந்தவங்க அங்க போவாங்கன்றது கூட வாய்ப்புகள் இருக்கு சார், நீங்க பாக்கலாம் அதை. ஓகே சார். பட் இருந்தாலுமே திமுக கூட்டணியில பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி பல எதிர்ப்புகள் இருக்குது. திருமாவளவன் ஒரு பக்கம் கடுப்புல இருக்காப்ல, அதுக்கப்புறமேட்டு நம்ம காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு கடுப்புல இருக்குது. சோ இதுவுமே வந்து ஆமா, அவங்க 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 அவங்களுடைய கூட்டணி கட்சியில நீங்க பாத்தீங்கன்னா அதுல நடந்தது, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறுபான்மைகளுக்கெல்லாம் வந்து ஒரு 6 சீட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு 4 கட்சிகளை, பெரிய தமிழ்நாட்டுல இருக்கிற மிக சிறந்த 4 கட்சிகளை சேர்த்து 6 சீட்டா கொடுத்திருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்த சிறுபான்மைகள் ஓட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு 6 சீட்டை வாங்கி இருக்கிறாங்க. அந்த 6 சீட்டை அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சாதகமான தொகுதிகள்ல அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம்ல வேற ஒரு எஸ்டிபிஐ நிக்கிறது, இல்ல ஜவாஹர்லா நிக்கிறாரு. இந்த எல்லா இடத்துலுமே வந்து எனக்கு இன்னைக்கு வந்திருக்கிற தகவல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால அந்த களத்துல அந்த அளவுக்கு வந்து வாக்காளரை கவர முடியல, ரொம்ப டஃப்பா இருக்கு அந்த இடம் அப்படின்னு தான் தெரியுது. இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படியும் அவங்க ஜெயிச்சு வந்தாதான் வந்து சிறுபான்மைகளுக்கு பிரதிநிதித்துவம் அசம்பிளியில இருக்கும். அப்படி அவங்க தோத்துட்டு வந்தாங்கன்னா மொத்தமா சிறுபான்மைகள் வந்து தோத்து போனா போல ஆயிரும். அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க வந்து அரசியல் செய்யும் போதோ இல்ல இவங்க வந்து சீட்டுங்க வாங்கும் போதோ ஒரு பெரிய அளவுக்கு பேசி, ஒரு ஒரு உதாரணத்துக்கு 10% வந்து சிறுபான்மைகள் இருக்காங்கன்னு சொன்னா 250 தொகுதியில ஒரு 25 தொகுதினா வாங்க வேண்டாவா? அதெல்லாம் வாங்காம இவங்களுக்கு மட்டும் தேவையானது இவங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா விட்டுடுறாங்க. அதுலயும் வந்து தொகுதிகளும் வந்து இவங்க இங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் வாங்காம அவங்க குடுக்கிற இடத்துல வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் இது வரைக்கும் எனக்கு புரியல. அப்படி என்ன ஒரு மாயம் இருக்கு அதுன்றது நமக்கு தெரியல. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப திமுக மேல வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து மக்களிடையே எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க நீங்க? சார் ஆன்டி இன்கம்பன்சி எல்லாருக்கும் தான் சார் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். யார் இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதான் செய்யும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கூட இல்லை சார். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இப்போ நானே வந்து சில நாட்கள் கமிட்டி வந்து சில பொதுமக்கள் கிட்ட பேசி அப்படியே அந்த ஆய்வு பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, பொதுமக்களோடுங்க அரசியல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்களே வந்து ஒரு 4-5 பேர் கட்டாம எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அவங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது டீ கடையில அப்ப அவங்களே சொல்றாங்க, இல்ல சார் நாங்க திமுகவுக்கு போட மாட்டோம், எங்களுக்கு வந்து அவங்க எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்து இருக்கு. அது என்ன அவங்களுடைய கோரிக்கை இருந்தது, என்ன அவங்க செய்யலைன்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் அவருடைய கருத்து நான் சொல்றேன். இது இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான், அது இருக்கதான் சார் செய்யும். இப்போ டிஎம்கேக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் வந்து ஒரு மூணாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஃபோர்ஸ், அது விஜய். புரியுங்களா? இந்த 2 விஷயங்கள் வந்து திமுகவுடைய ஓட் பேங்க் வந்து டேமேஜ் கட்டாயமா பண்ணுது சார். இதுல எந்த மாற்று கருத்து கூட இல்லை. ஓகே சார். சார் அதே மாதிரி நீங்க வந்து ஜெயலலிதா அவரோட ஆட்சியை பார்த்திருப்பீங்க, அது முடிஞ்ச எடப்பாடி அவர்களோட ஆட்சியை பார்த்திருப்பீங்க, இப்ப ஸ்டாலினோட ஆட்சியும் பார்த்திருக்கிறீங்க. சோ இவங்களை கம்பேர் பண்ணும்போது எந்த ஆட்சி பெட்டரான ஆட்சியை நீங்க பாக்குறீங்க?
சரி, இப்போ கடந்த 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் முஸ்லிம்களுக்கு ஸ்பெஷலி மைனாரிட்டிஸ்க்கு வரவே இல்லை சார். அதுக்கு முன்ன நீங்க 5 வருஷத்துக்கு முன்ன வந்து எடப்பாடியாருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா இருந்தது. சரி, எடப்பாடியாருடைய ஆட்சியில நீங்க ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ப கூட வந்து மைனாரிட்டிஸ் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு பிஜேபி கூட இவங்க அலையன்ஸ் பண்ணும்போது இருந்த பல மைனாரிட்டிஸ் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஏடிஎம்கேல இருந்து. இல்ல நாங்க இப்போ அவங்க கூட நாங்க போக மாட்டோம். இருந்தாலும் அதுக்கு பிறகு கூட வந்து நான் பார்த்து என்ன என் கண்ணால பார்த்தேன். ஐயுஎம்எல் இல்ல தமிம் அன்சாரி இவங்கெல்லாம் வந்து செக்ரட்டரியேட்ல எல்லா அமைச்சர்களையும் பார்ப்பாங்க. சிறுபான்மைகளுக்கு தேவையான எல்லா வேலைகளும் அங்கிருந்து வாங்குவாங்க. ஏன் வாரியங்கள்ல எல்லாம் அவங்க தானே இருந்தாங்க. இப்ப நீங்க வஃப் வாரியமோ இல்ல ஹஜ்ஜோ இல்ல மைனாரிட்டிஸ்லயோ எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் வந்து அதிமுகவை எதிர்த்து இருந்தாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஆட்சியில வந்து இதே வாரியத்துல கூட வந்து உரிமை கொண்டாடினாங்க. இது ரெண்டுமே நடந்தது. சோ இது 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 திமுக ஆட்சியில முடியாது. ஆனா இது அதிமுக ஆட்சியில அவங்க வந்து ரொம்ப ஃபேரா இருந்தாங்க. அவ்வளவு மட்டும் இல்லை, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. சிஏஎன்ஆர்சியோடைய பெரிய லெவல்ல ப்ரொட்டஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லா ஓடும் போது எல்லா இடத்துல வயலன்ஸ் அது இதெல்லாம் நடந்தது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வந்து இவர் என்ன பண்ணாரு, எடப்பாடியார் வந்து என்ன காவல்துறைக்கும் எல்லாருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னீங்கன்னா, இவங்க பண்ற போராட்டத்துக்கு நீங்க அனுமதி கொடுங்க, சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்க என்ன அவங்களுடைய ஆதங்கமோ அதெல்லாம் வெளிப்படுத்தட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வந்து இவங்களுக்கு கடுமையான எந்த ஒரு ஸ்டெப்ஸ் கூட எடுக்கக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நானே அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். எடப்பாடியார் என்ன பண்ணாருன்னா இருந்த எல்லா சிறுபான்மைக்கும் முஸ்லிம் தலைவர்களை கூப்பிட்டு என்ஆர்சி சிஏ பத்தி அவர் பேசி, புரியுதுங்களா, முடிவு எடுத்துட்டு அவங்க மேல இருந்த எல்லா கேசஸ வந்து கவர்மெண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணாங்க, ஸ்குவாஷ் பண்ணாங்க. இது யாருமே பண்ண மாட்டாங்க சார். சிறுபான்மைகள் வந்து எதிர்த்து இருந்தாங்க அதிமுகவுக்கு. இருந்தாலும் அதிமுக சிறுபான்மைகளுக்கு அகேன்ஸ்டா ஒரு சின்ன ஸ்டெப் கூட எடுக்கல. இன்ஃபேக்ட் அவங்க மேல இருந்த எல்லா கேஸையும் அவங்க வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டு தான் இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க போனாங்க. அது ஒரு பெரிய விஷயம் சார். அது ரொம்ப என்ன சொல்றது, எவ்வளவு நாளும் அதுக்கு நம்ம பாராட்டலாம். அந்த அளவுக்கு சிறுபான்மைக்கு கூட அவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட டிராவல் பண்ணாங்க சார். சார் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒருவேளை வந்து எல்லாருமே 100 சீட்டு கம்மியா வாங்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஹங்கு அசம்பிளி தான் சார் வந்து நிற்கும். ஸோ அந்த டைம்ல வந்து யாரோட சேருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு பாக்குறீங்க சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்டாயமா வந்து இந்த வாட்டி அங்குன்றது வராது. இந்த 2 அணிகள் திமுக அதிமுக அணியில இருந்து ஒரு அணி வந்து ஒரு 5 சீட்டு மட்டும் ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க சார். அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 2 வந்து தாண்ட மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல யாரோ ஒரு 85 யாரோ ஒரு 95 இல்ல 99க்குள்ளதான் இந்த ஒரு ஃபைட் இருக்கும். ஆனா இப்போ எந்த இதுல ஒரு தெரியுது, இன்னைக்கு காலம் என்ன தெரியுதுன்னு சொன்னீங்கன்னா, தாவேக்கால திமுகவுக்கு ஒரு பலத்த அடி இருக்கு. அவங்களால அது ஒரு பெரிய லாஸ் இருக்குன்றது நேரடியாவே தெரியுது. இதுல எந்த ஒரு மாற்ற கருத்து கூட இல்லை. அது நேரடியாவே நீங்க பார்க்கலாம். அந்த களத்துல வந்து அவங்களுக்கு டேமேஜ். அதிமுக வரைக்கும் நீங்க இப்ப நான் பார்த்தேன்னா எல்லா இடத்துல நான் என்ன பாக்குறேன்னா, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை அவங்களுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப அருமையா பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா கூட்டணிக்காரங்க அவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பிரச்சாரம்லாம் ரொம்ப அருமையா பண்ணிக்கிட்டு போறாங்க. ஸோ இன்னைக்கு களம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுகவுக்கு யோசிக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரத்துல நாங்க சிறுபான்மைகளுக்கு மட்டும் நம்பி இருக்காமல் வேற என்ன செய்யணும் அப்படின்றது அவங்க எதனா ஒரு யோசனை வந்து புதுசா எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லா கட்சிகளும் அறிவிச்சிட்டாங்க. இதுல எதுல பெட்டரான தேர்தல் வாக்குறுதியை நீங்க பாக்குறீங்க நீங்க? சார் இப்போ திமுகல இருந்து ஒரு சின்ன இது என்ன பண்ணிட்டாங்க, அந்த 8000 ரூபாய் கூப்பன் தரேன்னு சொன்னாங்க. அது என்ன எதுக்காக அவங்க அதை சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா அது மக்கள் கிட்ட போய் சேரல. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். மக்கள் அதை ஏத்திக்கல, அந்த 8000 ரூபாவை ஏத்திக்கல. மற்றது வந்து இப்போ எடப்பாடியார் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்னு சொல்லியிருக்காரு.
அதை ரொம்ப பேர் வந்து வரவேற்றிருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் இது வரைக்கும் வந்து கொடுக்காத ஒரு, so அதனால வந்து அது அவங்க வர வைக்கிறாங்க சார். இப்போ வெயில் காலம் வேற இருக்கு, ஃப்ரிட்ஜ் கிடைச்சா ஏழை எளிமை மக்களுக்கு அது ரொம்ப உபயோகமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மைகளுக்காக 2 பேரும் கொடுத்திருக்காங்க. 2 பேருடைய தேர்தல் அறிக்கையும் சிறுபான்மைகளுக்காக இருக்குது. ஆனா அதெல்லாம் செய்யணுமே சார், அது தெரியலையே. எனக்கு தெரிஞ்சது வெறும் போடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அதெல்லாம் ஒண்ணு காணும் சார். ஓகே சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபாரனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.